நண்பர்களே, இன்று செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை 7:08. நெதன்யாகுவுக்கு ஒன்றும் இஸ்ரேலில் மிகப்பெரிய வரவேற்பில்லை. வெறுமனே 40% தான் அவருக்கான ஆதரவு இருக்கிறது. ஆனால் அவர் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக தொடர்ச்சியாக யுத்தங்களை மேற்கொண்டு வருகின்றார். என்ன விஷயம் என்றால், யுத்தம் நடைபெறுகின்ற இடங்களிலே தேர்தல் நடத்த முடியாது. ஜெலன்ஸ்கியும் அதைத்தான் இப்பொழுது கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார். அதே நிலைமையைத்தான் நெதன்யாகுவும் தற்பொழுது இஸ்ரேலில் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே மக்கள் அவரை விரும்புகின்றார்கள் இல்லை. இப்ப கடைசியாக இருந்த பணைய கைதிகளை விடுவிக்கின்ற ஒரு நிலைமையும் கட்டார் மீதான தாக்குதலின் பொழுது இல்லாமல் ஆகிவிட்டது. என்னடா, காசாவுக்கு அமைதி வந்து விட்டால் அல்லது பலஸ்தீனம் ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டால் தன்னுடைய வல்லமை போய்விடும், தன்னுடைய பிரச்சார யுக்தி எல்லாம் போய்விடும் என்று அவர் மிகப்பெரிய அச்சப்படுகின்றார். ஏனெனில் இன்னொரு எதிர்கட்சி வந்தால் அல்லது வேறொரு கட்சி ஆட்சியில் அமர்ந்தால் யுத்தம் நின்றால் தேர்தல் வரும், தேர்தல் வந்தால் இன்னும் ஒரு கட்சி வரும், இன்னும் ஒரு கட்சி வந்தால் குடும்பத்தோட தூக்கி ஜெயில போட்டு விடுவார்கள் நெதன்யாகு, மனைவி, மகன் எல்லோரையும். ஏனெனில் அவ்வளவு ஊழல் இருக்கிறது அவர் மீது. எனவே ஒரே ஒரு தடையாக பணைய கைதிகளை மீட்பதற்கும் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கும் ஒரே ஒரு தடைக்கல்லாக இருப்பது பெஞ்சமின் நெதன்யாகு மட்டும்தான் என்று இஸ்ரேலிய மக்கள் எப்போவோ உணர்ந்து விட்டார்கள். தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். ஆனால் அவர் விடாக்கண்டனாக இருக்கின்றார். ஹமாஸால் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளின் குடும்பங்கள் அவர்கள் திரும்பி வந்து சமாதான ஒப்பந்தத்தை எட்டுவதை தடுக்கும் ஒரே தடையாக இருப்பது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு என்று அவர்கள் கண்டனம் தெரிவிக்கின்றார்கள். தொடர்ந்து போராடுகின்றார்கள். லட்சக்கணக்கான மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். பாதைகளில் டயர்களை போட்டு எரிக்கின்றார்கள். ஆனால் எதற்கும் அவர் விட்டுக் கொடுப்பதாக இல்லை. பணைய கைதிகள் மற்றும் காணாமல் போன குடும்பங்கள் மன்றம் சமூக ஊடகங்களில் கடந்த வாரம் கட்டார் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் ஒவ்வொரு முறையும் ஒரு ஒப்பந்தத்தை நெருங்கும் போதெல்லாம் நெதன்யாகு அதை நாசமாக்குகின்றார் என்பதை காட்டுகிறது என்று எழுதுகின்றார்கள். தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களில் இந்த பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். செவ்வாய்க்கிழமை அன்று கத்தார் தலைநகர் தோஹாவில் உள்ள ஒரு வீட்டில் கூடியிருந்த மூத்த ஹமாஸ் தலைவர்களை இஸ்ரேல் தாக்கியது. பாலஸ்தீன ஆயுத குழு தனது 5 உறுப்பினர்களையும் ஒரு கட்டார் பாதுகாப்பு அதிகாரியையும் கொன்றதாக இஸ்ரேல் சொன்னது. அதற்கிடையில் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ இஸ்ரேலுக்கு வந்தார். அப்பொழுது இஸ்ரேல் தாக்குதலுக்கு சர்வதேச கண்டனங்களை எதிர்கொள்ளும் நிலையிலே நெதன்யாகுவை சந்தித்தார். இந்த சூழ்நிலையில் ஹமாஸை அழிப்பதற்கு, காசாவை பிடிப்பதற்கு நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று அமெரிக்காவின் மார்க்கோ ரூபியோ சொன்னார். கத்தாரில் உள்ள ஹமாஸ் தலைவர்களை இல்லாமலாக்குவது, பணைய கைதிகளை விடுவிப்பது, போரை முடிவுக்கு கொண்டு வருவது என்கின்ற மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள் நெதன்யாகு தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றார். நெதன்யாகு வெளியில ஒரு 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 சூழ்நிலையில வந்தால் கூட மக்கள் அவர்களை அடித்து விடுவார்கள் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அவ்வளவு ஆத்திரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். காசாவிலே போரை நீடிக்க ஹமாஸ் அனைத்து போர் நிறுத்த முயற்சிகளை தடுத்ததாக நெதன்யாகு சொல்கின்றார். ஆனால் உண்மையில் அவ்வாறல்ல. நெதன்யாகு தான் எல்லா போர் நிறுத்த நடவடிக்கைகளையும் அவர் தடுத்தார். அவருடைய ஒரே ஒரு குடும்ப அரசியலுக்காக இவ்வாறு செய்கிறார். காசாவிலே போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்காவின் சமீபத்திய திட்டம் குறித்து விவாதிக்க ஹமாஸ் உறுப்பினர்கள் தோஹாவில் இருந்த பொழுது இந்த தாக்குதலை அவர் வேண்டும் என்று நடத்தினார். இப்பொழுது சொல்கின்றார் துருக்கி மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று. என்ன துருக்கி சொல்லுது? பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும். இப்பொழுது அரபு மாநாட்டிலே குறிப்பிட்டது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும், ஒரு கூட்டு இராணுவத்தை உருவாக்க வேண்டும், அரபு கூட்டு இராணுவத்தை உருவாக்க வேண்டும் என்று எர்தோகான் குறிப்பிட்டதன் பின்னர் தான் தற்பொழுது துருக்கி மீது தாக்குதல் நடத்துவோம், துருக்கியை அடிப்போம் என்று குறிப்பிடுகின்றார். அடித்தாலும் அடிப்பார், அதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை? துருக்கி நேட்டோவில் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் தெரியும் நேட்டோ எவ்வாறு செயல்பட போகிறது. வெள்ளைக்காரர்களுக்கு ஒரு நேட்டோ, முஸ்லிம்களுக்கு ஒரு நேட்டோவா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்பொழுதுதான் வரும். எனவே நெதன்யாகு எவ்வாறாவது ஏதாவது ஒரு யுத்தத்தை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அவர் மரணமாகும் வரை என்பதுதான் அவருடைய பிரச்சனையாக இருக்கிறது. பணைய கைதிகளின் குடும்பத்தினர் இஸ்ரேலிய பிரதமரின் பதிலை தங்கள் அன்புக்குரியவர்களை வீட்டுக்கு அழைத்து வர தவறியதற்கான சமீபத்திய சாக்கு போக்காக இந்த யுத்தத்தை அவர் செய்கின்றார் என்று பணைய கைதிகளின் குடும்பத்தினர் விவரிக்கிறார்கள். கத்தாரில் இலக்கு வைக்கப்பட்ட நடவடிக்கை 48 பணைய கைதிகளை திருப்பி எடுப்பதற்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஒரு தடையாக இருப்பதை எந்த சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபித்திருக்கிறது. நெதன்யாகு என்ன சொல்றார்? எவ்வாறாவது தீவிரவாதிகளை, பயங்கரவாதிகளை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவரே ஒரு பயங்கரவாதியாக இந்த மக்கள் நினைக்கிறார்கள். அவர்
இவர் ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு அரசியல்வாதியாக அவர் இருக்கிறார் என்று மக்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். அவரை ஓட ஓட விரட்டி அடிக்க நினைக்கிறார்கள். ஆனால் அவர் விடாக்கண்டனாக அந்த கதிரையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அதிகாரத்தை ஒட்டிக் கொள்வதற்காகவும் மற்றும் சந்தர்ப்பத்தை வாங்குவதற்காகவும் வடிவமைக்கப்பட்ட சாக்கு போக்குகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று மக்கள் கிளர்ந்து எழுந்திருக்கின்றார்கள் இஸ்ரேல் யூதர்கள். நெதன்யாகுவினுடைய இந்த பிரச்சனை இருக்குதானே, இது மிகப்பெரிய சிக்கலாக அந்த மக்களுக்கு இருக்கிறது. பணைய கைதிகளை மீட்டெடுக்க வேண்டும். 42 பணைய கைதிகள் அங்கு இருக்கிறார்களா இல்லையா, யாரெல்லாம் உயிர் பிழைத்திருக்கின்றார்கள், அவர்களுடைய உயிருக்கும் அச்சுறுத்தல். தற்பொழுது ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது, பணைய கைதிகளை டெண்டுகளுக்குள் ஹமாஸ் அனுப்பிவிட்டது என்று. ஏனெனில் வைத்து காப்பாற்றுவதற்கான இடம் ஒவ்வொன்றும் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காசா எப்பொழுது முழுமையாக பிடிபடும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிற சூழ்நிலையில் பணைய கைதிகளை வைத்து பராமரிக்க முடியாமல் டெண்டுகளுக்குள் அந்த பணைய கைதிகளை அனுப்பி கொண்டிருப்பதாக ஒரு செய்தி வருகிறது. என்னால் இன்னும் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. கத்தார் மீதான தாக்குதலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மகிழ்ச்சி அடையவில்லை என்றும், ஆனால் அமெரிக்க இஸ்ரேலிய உறவு மிகவும் வலுவானது என்றும் இஸ்ரேலில் வைத்து ரூபியோ கூறினார். அதுக்கு பிறகு கட்டார் பிரதமரையும் அமீரையும் போய் சந்தித்தார். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, அவர்கள் இவ்வாறு ஒட்டுமில்லாமல் உறவும் இல்லாமல் இருந்து கொண்டு அரபு நாடுகளிடமிருந்து பணம் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் இப்பொழுது முக்கியமான பிரச்சனை. ட்ரம்பினுடைய முன்னுரிமை அனைத்து பணைய கைதிகளையும் திரும்ப பெறுவதும் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதுமாகும் என்று ரூபியோ சொல்கின்றார். சரி, ட்ரம்பினுடைய முன்னுரிமை இது. ஆனால் நெதன்யாகு விரும்புகின்றார் இல்லை. என்ன விஷயம் என்றா, இனவாதத்தையும் யுத்தத்தையும் வைத்துக் கொண்டுதான் இஸ்ரேல் முழுவதுமாக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில் இஸ்ரேல் மிகப்பெரிய அதள பாதாளத்தில் விழுந்திருக்கிறது பொருளாதாரத்திலே. அதை மீட்க முடியாமல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இவ்வாறான ஒரு தலைவரை வைத்துக் கொண்டு எவ்வாறு இஸ்ரேலை ஆட்சி செய்வது என்று மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இஸ்ரேலிய படைகள் காசா நகரத்தின் மீது கடுமையான வான்வெளி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, தரைவழி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றன. முழு அடுக்குமாடி குடியிருப்புகளும் கான்கிரீட் கட்டமைப்புகளும் இடிந்து விழுந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் அதை வீடியோக்கள்ல அல் ஜசீரா போன்ற தொலைக்காட்சிகளை நீங்க பார்க்கலாம். ஒரு பெரிய தரைவழி தாக்குதல் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா குடியிருப்பாளர்களையும் உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்திருக்கிறது. எங்க வெளியேறுவது என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. சனிக்கிழமை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் IDF என்ன சொல்லுது, 2,50,000 பேரை அந்த நகரத்தை விட்டு வெளியேறி தெற்கு நோக்கி போங்கோ என்று சொன்னது. ஆனால் தெற்கிலையும் பிரச்சனை, வடக்கிலையும் பிரச்சனை, கிழக்கிலையும் பிரச்சனை. ஆகவே எங்கு போய் சேர்வது என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே காசாவில் இதுவரை குறைந்தது 64,871 பேர் தற்பொழுது இறந்திருக்கின்றார்கள் என்று ஹமாஸ் நடத்துகின்ற சுகாதார அமைச்சகம் சொல்கிறது. லட்சக்கணக்கானவர்கள் இறந்திருக்கின்றார்கள், லட்சக்கணக்கானவர்கள் கால் இழந்திருக்கின்றார்கள். திட்டமிட்டு குழந்தைகளை கொன்று கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம். இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்று நெதன்யாகு ஒப்புக்கொள்கின்றார். அது மட்டுமில்ல, அவர் என்ன சொல்றார் என்றால், தற்பொழுது சீனா மற்றும் கத்தார் தன்னை எதிர்ப்பதற்காக, தன்னை தூக்குவதற்காக, அரசியல் இருந்து இல்லாமல் ஆக்குவதற்காக பிரச்சாரம் செய்வதாக அவர் குற்றம் சாட்டுகின்றார். சர்வாதிகார பண்புகளை கொண்ட பொருளாதாரத்துக்கு ஏற்ப அளவிலே இஸ்ரேலை மாற்றியமைக்க வேண்டும் என்று தற்பொழுது சொல்கின்றார். போர் தொழில்களை உருவாக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். தோஹா தாக்குதலுக்கு பிறகு டெல் அவீவ் மீது பொருளாதார தடைகளை விதிக்க அரபு நாடுகள் தற்பொழுது அழைப்பு விடுக்கின்றன. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ உடனான சந்திப்பின் பொழுது எருசலேமில் நடந்த ஒரு மாநாட்டில் இஸ்ரேலிய பிரதமர் ஒரு வகையான சர்வதேச தனிமையில் தன்னை காண்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதுல பேசும் பொழுது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், யூத அரசாங்கம் அதன் போர் தொழில்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், அதற்கு தேவையானதை உற்பத்தி செய்யும் திறனை அதன் எல்லைகளுக்குள் கொண்டிருக்க வேண்டும் என்றும் பெஞ்சமின் நெதன்யாகு குறிப்பிடுகின்றார். அப்ப அவர் போர ஒரு தொழில் என்றே அவர் குறிப்பிடுகின்றார். காசாவில் பொதுமக்கள் மீது தொடர்ச்சியாக குண்டுவீச்சு நடத்தி கொண்டிருக்கின்ற இவர் கத்தார் தலைநகருடைய தாக்குதலுக்கு பிறகு இப்பொழுது தனிமைப்படுத்தலில் இருப்பதாக அவர் உணர்கிறார். கடுமையான ராஜதந்திர தனிமைப்படுத்தலில் அவர் இருக்கின்றார். இஸ்ரேலே கடுமையான ராஜதந்திர தனிமைப்படுத்தலில் ஆகிவிட்டது என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே இப்பொழுது இருக்கின்ற உர்சுலா வான் டெர் லியோன் இங்கே EUனுடைய தலைவர் என்ன சொல்றார், யூத அரசுடன் கூட்டுறவு ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். எனவே இப்பொழுது நெதன்யாகு வேண்டாம் என்று
இஸ்ரேலிய மக்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வந்தாலும் கூட அவர் அவர் போவதாக இல்லை, எங்குமே போவதாக இல்லை. அவர் தன்னுடைய இராணுவத்தை வைத்துக் கொண்டு காசாவையும் கட்டாரையும் எகிப்தையும் ஏனைய இடங்களையும் தாக்குவதற்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை அவர் தொடர்ந்தும் தேடிக்கொண்டிருக்கிறார். காசாவை தொடர்ச்சியாக தாக்கி கொண்டிருக்கின்றார். போர் தொழில் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதான் அங்க உள்ள பிரச்சனை. நெதன்யாகு இப்பொழுது இருக்கின்ற அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை எச்சரித்திருக்கின்றார். இப்ப மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள் அவர் தள்ளப்பட்டிருக்கின்றார். போர் தொழிலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார் தானே, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை உருவாக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியிலே நோர்வேயின் $2 டிரில்லியன் மதிப்புள்ள இறையாண்மை நிதியம் அங்கு இருந்தது. அது 1/5 பங்கை விற்றுவிட்டதாக தெரிவித்திருக்கிறது. ஸ்லோவேனியா இஸ்ரேலுடனான ஆயுத வர்த்தகத்தை நிறுத்தி இருக்கிறது. ஸ்பெயின் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள், ராணுவ உபகரணங்களை வாங்குவதை, விற்பனை செய்தலை நிறுத்திவிட்டிருக்கிறது. ஆகவே இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எரிபொருளுடன் ஸ்பானிஷ் துறைமுகங்கள் வழியாக கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலைமைகள் இருக்குதானே, இந்த நிலைமைகள் இஸ்ரேலை மீண்டும் மீண்டும் தனிமைப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது அவர் என்ன சொல்கின்றார் என்றால், தான் இல்ல பொறுப்பு, ஹமாஸ் தான் இதற்கு முழுமையான பொறுப்பு. ஆகவே இந்த ஹமாஸ் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த காரணத்தினால்தான் நான் தாக்குதல் நடத்தினேன் என்று இப்பொழுது வேறு விதமாக அவர் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இருக்கின்ற சூழ்நிலையில் இஸ்ரேலிய எதிர்ப்பு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தை தள்ளியவர் நெதன்யாகு இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்ன, தன்னை திட்டமிட்டு அவர்கள் வஞ்சிக்கின்றார்கள், சீனாவும் கத்தாரும் என்று நெதன்யாகு தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஏதோ உளறி கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் நெதன்யாகு வேண்டாம் என்றே அந்த மக்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். பார்ப்போம், காசா ஒவ்வொரு நாளும் காசாவை அழித்துக் கொண்டிருக்கின்றார். காசா முழுமையாக அழிய போகிறது என்பதுதான் இருக்கின்ற சூழ்நிலை. அவர்களால் என்ன செய்ய முடியும்? அந்த மக்கள் வடக்குக்கும் தெற்குக்குமாக மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். நெதன்யாகுவினுடைய இந்த அரக்கத்தனம் எவ்வளவு காலத்திற்கு நீடிக்க போகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்கள்.